தமிழர் வரலாறு, தமிழ் ஹிஸ்டரி, உலகில் சிறப்பான பழமையான கலாச்சாரங்களின் ஒன்றாகும். இது தமிழ்நாடு மற்றும் தமிழகத்தைச் சுற்றிய பகுதிகளின் சமூக, அரசியல், பண்பாட்டுத் தளங்களை மையமாகக் கொண்டு பல ஆயிரம் ஆண்டுகளாக வெளிப்படுகிறது. தமிழர் வரலாற்றின் முக்கிய பகுதிகள் பின்வருமாறு: 1. கற்கால தமிழர் தமிழர்களின் வரலாறு கற்கால தொல்லியல் சான்றுகள் மூலம் தொடங்குகிறது. மக்கள் தொகை வேளாண்மை, மாறுதலாக வாழும் முறைகள், பாறை ஓவியங்கள் போன்றவை தென்படுகின்றன. முண்டா மொழி பேசும் பழங்குடியினர் முதல் தமிழ் மக்களின் முதன்மையான வரலாறு தமிழர்களின் அடிப்படை ஆகும். 2. சங்க காலம் கிமு 500 கிபி முன் 3. தமிழர் சமூகம் தகடான இலக்கிய வளர்ச்சியை கண்டது. சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு போன்றவை தமிழர் வாழ்க்கை, மதம், சமூக அமைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன. பெருமாள்கள், சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மன்னர்கள் தென் இந்தியாவை ஆண்டனர். 3. சோழர் பேரரசு. தமிழர்களின் பொற்காலமாக பார்க்கப்படும் சோழர் காலம் உலக வரலாற்றில் சிறப்புக்குரியது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்கள் கடல் மேலாண்மை மற்றும் வணிகத்திற்கு புகழ் பெற்றனர். தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் போன்றவை அவர்களின் கட்டடக்கலைக்கு உதாரணம். 4. இளங்கலை பருவம் மற்றும் பிற்கால மன்னர்கள். பாண்டியர் மறுமலர்ச்சி, நாயக்கர் ஆட்சி, மராட்டிய ஆட்சி ஆகியவை தமிழர்களின் இடைக்கால அரசியலில் முக்கிய இடம் பெற்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவள்ளுவர் சிலை போன்றவை கட்டடக்கலை நுணுக்கங்களின் சான்றுகளாகும். 5. பிரித்தானிய ஆட்சி மற்றும் விடுதலை போராட்டம். 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தனர். தமிழர்களும் அந்நிய ஆட்சிக்கு எதிராக போராடினர். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, பாரதி போன்ற விடுதலை போராட்ட வீரர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். 6. தற்கால தமிழர் வரலாறு. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சியடைந்தது. தமிழர்கள் கல்வி, அரசியல், அறிவியல், தொழில்துறை, கலாச்சாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தமிழர் வரலாறு தங்கள் அடையாளத்தையும் கலாச்சார சிறப்பையும் உலகளவில் இன்றும் உணர்த்தி வருகிறது.